வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் ஃப்ரீயா காமிச்சாங்களாம் டான்ஸ். அண்ணன் லுங்கிய ட்ரெஸ்ஸா மாத்தினதுதான் மாஸ். இங்க அண்ணன் காட்டினாராம் பெரிய வித்த. நீ என் பைக்ல சும்மா ஆடிக்கிட்டு இருக்க ஒரு சுத்த. இங்க இன்னொரு பக்கம் தம்பி பைக்கை தாங்கி பிடிக்க, அம்மா மூங்கில லைட்டர் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான காமெடியான சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம தொடர்ந்து ஃபுல்லா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவுக்கு ஒரு 50 லைக்கை நீங்க தட்டி விட்டு, சரி கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பா, நம்ம தம்பி ஆடுற அந்த ஸ்டைல் இருக்க சான்ஸே கிடையாது. என்ன ஒண்ணு விடிஞ்சதையுமே மறந்துவாங்க. ஆனா தம்பி போட்டுற காஸ்டியூமும் சான்ஸே கிடையாது. செத்தாலும் மறக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப டீஷர்ட்டான ஃபேமிலி சார். என்னது டீஷர்ட்டா? யாருக்கிட்ட பத்தி நீ டீஷர்ட்டை பாதிச்சிருக்க? எல்லாத்தையும் பாடி தூக்கி உள்ள அது எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குன்னு நான் எல்லாரும் சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா முடி வெட்டு வந்ததுக்கும் அண்ணா அளந்து தான் வெட்டுவாங்கன்ட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. எப்பெல்லாம் அளந்து வெட்டாரு பாருலாம். சும்மா டேப்லாம் வச்சு இந்த பக்கமா அந்த பக்கம். சரி, அப்படியே அந்த சிமெண்ட் இருந்தா எடுத்துட்டு வாங்க, போடி பூசி விட்டு மொழி விட்டு போலாம். ஐயா என்ன இது? பசலா போனா ட்ரெயின்லாம் போனா எப்ப பார்த்தா லேடிஸ் சீட்டு அவ்வளவுதான். தூரம் போய் ஏஞ்சி ஓடு. அது வேற ஒண்ணும் இல்ல, மாப்பிள்ளைக்கு காதல் ஃபெயிலியர் ஆயிட்டான். அதனாலதான் காதலை எப்படி வெளிப்படுத்துன்னு தெரியாம எங்க வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கான் பாரு. அவன் ஆகி போயிட்டு இருக்கான். அங்க வந்து ஆண் கத்திக்கிட்டு இருந்தான். அவன் ஓடுறத பாரு. ஓடு. ஐயா பார்க்குக்கு போனா பீச்சுக்கு போனா இவங்க தொல்லை தாங்க முடியல. இப்ப பாரு இவங்கள. இல்ல இது ஒரு குத்தமா? இல்ல குத்தமான்னு கேக்குறேன். என்ன குத்தமா? இல்ல இந்த பைக்ல இப்படி நான் ஏறி உட்கார்ந்த குத்தமா? குத்தமே இல்ல. உன்ன பைக்ல ஏறி உட்காருக்கு அந்த பைக்கை இவங்க குத்தம் போது அதுதான் பெரிய குத்தம். எம்மா கொடை பிடிச்சிட்டு போற தங்கச்சிய என்னன்னா? இல்ல முன்னாடி வண்டி நிக்குன்னு சொல்லுவாங்க. என்னது? எனக்கு டேபிள் கிடையாதா? யாரா சொன்ன எனக்கு டேபிள்? பாரு அவ்வளவுதான், நானே டேபிள் தான். அது வேற ஒண்ணும் இல்ல, அண்ணன் கம்பியை தாண்டி மாசா ஏறுவாரு, அப்புறம் கொஞ்ச நேரத்துல பீஸ் ஆயிருவாரு. அட என்ன சார் வெயிட் இது? இதெல்லாம் சும்மா சுச்சுப்பி. இப்ப பாருங்க சார் என் திறமைய. ஓகே, திறமை சூப்பர், கிளம்புங்க. அடச்சை, நீங்க என்னடா கச்சேரி வைக்கிறீங்க? இங்க பாடுற ஒரு கச்சேரியா? எங்க நீ ஆடுறத? சரி, நான் ஆடுறதுல அங்க பாடுற. எங்க மேல பாடுறா? அட கொய்யால தாத்தா வச்சு பின்றாரு. அட என்னடா இது அடுப்பு? டேய் தம்பி, போய் தீப்பிடி எடுத்துருவா, பத்த வைக்கணும். எதுக்குமா தீப்பிடி? இந்த அப்படிமா லைட்ரு. ஐயோ, அவசரப்பட்டு மாட்டிக்கிட்டோமோ? என்னப்பா தம்பி, ரொம்ப கை வலிக்கா? அட ஆமாப்பா. சரி அப்ப ஓகே, விட்டுரு. அது சாப்பிடும் போது கண்ணு வைக்க கூடாது. அப்புறம் கண்ணு வச்சுட்டு அப்புறம் சாப்பிடாம வச்சு எஞ்சி போயிருவேன் சொல்லிட்டு அப்புறம் இங்க இருந்து எடுத்துக்க வைடாத. கொய்யால நீ எப்படி சாப்பிடறான்னு பாக்குறேன். இப்ப சாப்பிடு. அட என்ன சார், நீங்க யார் சொன்னா என்னால ஜம்ப் பண்ண முடியாது? இப்ப பாருங்க சார் என் ஜம்ப எப்படி சூப்பரா. ஓகே சூப்பர். போய் போன இப்படி பாப்போம். அட விடுங்க பாட்டி, வீட்டுல தாத்தா கிட்ட சண்டை போடுறதுலாம் டிஃப்ரெஷன் ஆகக்கூடாது. என் கூட பைக்ல ஒரு ரவுண்டு மட்டும் வந்தீங்கன்னா டிஃப்ரெஷன் எல்லாம் பறந்து போயிடும். எங்க நீங்களே சொல்லுங்க, மழை தண்ணி வந்து ரோடு ஃபுல்லா மழை தண்ணியா இருந்தா அதை பார்த்த உடனே ரீல்ஸ் போடணும்னு தோணுமா தோணாதான்? சொல்லுங்க, தோணுமா தோணும். அப்படி தோணும் போது நான் ரீல்ஸ் போட்டு இருந்தேன். அப்பதான் பாத்தீங்கன்னா இல்ல வீடியோ எடுக்கிற ஆங்கிள் ஏதோ ஒண்ணு குறையுது. அப்போ இது ஓகேவா? இல்ல இன்னும் கொஞ்சம். சும்மாலாம் சொல்லக்கூடாது. அக்காவோட திறமைக்கு நீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடலாம். சூப்பரா ஜம்ப் பண்ணுவாங்க. அட என்னடா நீ பைக்ல உட்காந்து ராட் ஆடிக்கிட்டு இருக்க? போ ஒரு சுத்திட்டு வா போ. இங்க நம்ம தம்பியோட மொத்த எனர்ஜியும் இங்கதான் கொண்டு காட்டியிருக்காரு. சரி, நம்மளுக்குள்ள திறமையை வெளிக்காட்டணும்னு சொல்லிட்டு இந்த இடத்த சூஸ் பண்ணி அவன் ஒரு திறமையை காட்டினார்னா மொத்த திறமையை அப்படி வெளியே வந்து பொத்து கொடுத்துங்க. காசு கொடுத்து காஸ்டியூம் வாங்கி போடுறதெல்லாம் ரொம்ப ஓல்டு ஸ்டைலுங்க. இப்ப நியூ ஸ்டைல் ஒண்ணு வந்திருக்கு, நீங்களே பாருங்க. எப்படி நல்லா இருக்கா? வரட்டா? ஐயா என்ன மாப்பிள்ள செருப்புல அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்கிட்ட கேட்டா சட்டையை கலத்தி கொடுக்குறேன்னா செருப்பு தர மாட்டானா? இப்ப பாரு, ஆளுக்கு ஒரு செருப்பை போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம்.
அது ஆர்வ கோளர்ல மேடையில பொண்ணை பார்த்ததும் ஒரு செல்ஃபி எடுக்குன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு விறுவிறுன்னு வந்து ஒரு செல்ஃபி எல்லாம் எடுத்தாச்சு. என்ன நம்ம போகாத காலம், பொண்டாட்டி கூட வந்ததையே மறந்துட்டேன். சார், என்ன அப்படிலாம் சும்மாலாம் குறை சொல்லக்கூடாது. நானும் பாருக்கு போனோன்னா எந்த ஒரு பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் தெரியுமா? மச்சான், கடையில எல்லா ஜாமானும் வாங்கியாச்சு மச்சான், வண்டி எடுத்து போலாம். இல்ல, இப்ப இவன் யார் ஏறி இருக்கான்னு சொல்லிட்டு ஒம்பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டான். அது ஓசியில டான்ஸ் ஆடும்போது பார்க்கலன்னா வருத்த போட்டுருவாங்க. அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏ கிளாஸ் சீட்டை போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் மச்சான், ஓசி டான்ஸ் முடிஞ்சு போச்சு. எண்டு கரு போட்டாங்க, கிளம்புவோமா? அட என்னடா மச்சான், இவ்வளவு பெரிய மேடையை போட்டுட்டு டான்ஸ் ஆடுவாங்கன்னு பார்த்தா அங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க. அது பேஷன் ஷோவா மச்சான்? அப்படியா? அப்ப இது ஓகேவா பாரு. அவ்வளவுதான், இதுக்கு போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வரட்டா? சரி மச்சான், எல்லாத்தையும் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ண? இப்ப அது வேற ஒண்ணும் கிடையாது. இந்த கவரை எடுத்து இப்படி வச்சு ஒரு ஆட்டம்னா நம்ம மூஞ்சியை பார்த்துட்டு அவ்வளவு பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. அதனால நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, இப்பெல்லாம் சமையல் கட்டு பக்கம் வந்தாலே. ஆமா மச்சான், கடையை சாத்துறத டிக்டாக் எடுக்க. ஆமா மச்சான், அப்ப ஏறி இந்த வாங்கிக்கா. கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்து டிராப் பண்றேன்னு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு போறாளா பாரு. போனா தான் சொல்றது.